தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பேடிஎம் அப்ளிகேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பேடிஎம் அப்ளிகேஷன் ரொம்ப பாப்புலரான ஒரு வேலட் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் பத்தி தெரியாத ஆளுங்களே இருக்க முடியாது. இந்த அப்ளிகேஷன் வழியா இந்த பேடிஎம் டெபிட் கார்டை நம்ம எப்படி வாங்குறது, ஸோ இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி பேடிஎம் டெபிட் கார்டு வாங்கிட்டேன். ஸோ இது வாங்குறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் என்னென்ன, ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன கொடுக்கணும், ஸோ எங்கே போய் கொடுக்கணும் அப்படின்னு முழுமையான ஒரு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். நீங்கள் யாராவது இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. அது என்னோட வீடியோ growth ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பாருங்க, இதுதான் என்னோட பேடிஎம் டெபிட் கார்டு. ஸோ இந்த பேடிஎம் டெபிட் கார்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த கியூஆர் கோடு எதுக்குன்னு உங்களுக்கு கடைசியில் சொல்றேன். ஸோ முன்னாடி பார்க்கலாம். முன்னாடி ஒரு சிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வருகின்ற அனைத்து ஏடிஎம் கார்டுகளும் சிப்போடு தான் இருக்கணும்னு கவர்மெண்ட் ஆர்டர், அதனால சிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இங்கே வந்து என்னோட ஏடிஎம் கார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் பேப்பர் ஒட்டி மறைச்சிருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே சிவிவி கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஒன் அண்ட் ஒன்லி இகேஒய்சி உங்கள் பேடிஎம் அப்ளிகேஷனில் அப்டேட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட், சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஏடிஎம் கார்டு கை கிடைக்கும். ஸோ இந்த ஏடிஎம் கார்டு கை கிடைச்சோன்னு நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த கியூஆர் கோடை உங்கள் பேடிஎம் அப்ளிகேஷனோட ஸ்கேன் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்கேன் பண்ண உடனே இந்த ஏடிஎம் கார்டு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இந்த ஏடிஎம் கார்டை வச்சு நீங்கள் மாசத்துல 5 டைம் நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். 6வது டைம் எடுக்கும்போது உங்களுக்கு சார்ஜஸாக 20 பிடிப்பாங்க. அதுக்கு மேலே ஜிஎஸ்டியும் பிடிப்பாங்க. ஸோ இந்த ஏடிஎம் கார்டை வச்சு அனைத்து விதமான டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், ஷாப்பிங் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் இந்த ஏடிஎம் கார்டு உதவிகரமாக இருக்கும். எல்லா ஏடிஎம் மையத்திலும், ஆல் பிரான்ச் ஏடிஎம் மையத்திலும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இந்தியா முழுக்க பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்குக்கு ஒரே ஐஎஃப்எஸ்சி கோடு மட்டும்தான். ஸோ நீங்கள் இது மூலமாக ஃபண்டு டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா ஐஎஃப்எஸ்சி கோடு தனியாக தேடி அலைய தேவையில்லை. ஸோ அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஆனது நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் தான் உங்கள் அக்கௌண்ட் நம்பர். ஸோ முன்னாடி +9 ஒன்று வரும். அந்த மாதிரி வந்தால் இது பேமெண்ட்ஸ் பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், அதாவது பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கோட அக்கௌண்ட் நம்பர். ஸோ அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரே ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடு மட்டும்தான். ஸோ அதனால உங்களுக்கு மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறது அனைத்துமே நீங்கள் பேடிஎம் அப்ளிகேஷனில் நிர்வகிச்சுக்கலாம். ஸோ அங்கே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த ஏடிஎம் கார்டை பிளாக் அண்ட் அன்பிளாக் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் பேடிஎம் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம். இந்த ஏடிஎம் கார்டோட சீக்ரெட் பின், அதாவது 4 டிஜிட் பின் இருக்கும். அந்த பின்னு போட்டால் தான் நீங்கள் பணத்தை வெளியே எடுக்க முடியும். அந்த மாதிரி அந்த 4 டிஜிட் பின்னை நீங்கள் பேடிஎம் அப்ளிகேஷன்லேயே மாற்றிக்கலாம். ஸோ இந்த கார்டை உங்களுக்கு ஆக்டிவேட்டில் வேணாம் அப்படின்னா, உங்கள் கார்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா, இந்த கார்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கார்டை பிளாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு பேடிஎம் அப்ளிகேஷன்லேயே தந்திருக்காங்க. ஸோ அனைத்து விதமான வசதிகளையும் நீங்கள் பேடிஎம் அப்ளிகேஷன்லேயே எடுத்துக்கலாம். ஸோ இந்த கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பேடிஎம்மால் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டோருக்கு நீங்கள் போகணும். அதுக்கு பேடிஎம் அப்ளிகேஷனில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பின்கோடை நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர்லாம் வந்துடும். ஸோ அங்கே போய் நீங்கள் பேடிஎம் அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணிக்கணும், இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் ₹125 பேடிஎம் அப்ளிகேஷன்லேயே பே பண்ணி இந்த பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் டெபிட் கார்டை உங்கள் வீட்டிலே நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது கொரியர் மூலமாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. 10 நாள் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் ₹125 நீங்கள் அமௌண்ட் கட்டணும். ஸோ இந்த ஏடிஎம் கார்டை வச்சு நான் மாசத்துல 5 முறை அமௌண்ட் எடுக்கிறேன். எந்தவித பிரச்சனையுமே இல்லை, எந்தவித சார்ஜஸும் பண்ணுறதில்ல. நீங்கள் நம்பி வாங்கலாம். நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்களை பார்க்கலைன்னா இப்போவே கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.